அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் அவர்கள் மிக மோசமான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்துள்ளார். இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. டாக்டர் சாந்தி, செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம், சமீபத்தில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் அவர்கள் மிக மோசமான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்துள்ளார். இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு காரணங்களாக, மிக முக்கியமாக சூழல் பிரச்சனை, கிளைமேட் சேஞ்சஸ், என்விரான்மெண்டல் ரீசன்ஸ் போன்ற காரணங்களால பலவிதமான தொற்று நோய்கள் வருகின்றன, கொள்ளை நோய்கள் வருகின்றன. அது பல்வேறு நாடுகளை ஒரே நேரத்தில் பாதிக்கின்றது. இப்ப எல்லா நாடுகளிலும் விமான போக்குவரத்துலாம் இருக்கிறது, கப்பல் போக்குவரத்துலாம் இருக்கிறதுனால மிக விரைவாக ஒரு நாட்டில் வருகின்ற நோய் மற்ற நாடுகளுக்கு செல்கின்றது, பரவுகிறது. அது ஒரே நேரத்தில் பல நாடுகள் தாக்குவதனால் பல்வேறு பொருளாதார பிரச்சனை ஏற்படுத்துகிறது. இந்த நேரத்தில் உலக சுகாதார நிறுவனம் என்பது வலுவடைந்து இருக்க வேண்டும். அதை மேலும் வலுவடை செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் மிக பெரிய நாடான, வளர்ச்சியடைந்த நாடான அமெரிக்கா உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து விலகுவது மிகுந்த கண்டனத்துக்குரியது. உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். உலக சுகாதார நிறுவனத்தில் தொடர்ந்து அமெரிக்கா இருக்க வேண்டும். உலக சுகாதார நிறுவனம் மேலும் வடிவடைவதற்கு தேவையான பொருளாதார உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் அமெரிக்கா போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகள் செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் கொரோனா வந்ததற்கு பிறகு பல நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் பல்வேறு புதிய ஃப்ளூ போன்ற வேறு விதமான காய்ச்சல்களும், புதிய காய்ச்சல்கள் எல்லாம் வருகின்றன. இந்த தொற்று நோய்கள் பரவுகின்றன, காற்றின் மூலமாக பரவுகின்றன. இதை சரி செய்வதற்கு உலக சுகாதார நிறுவனத்துடைய பங்கு அவசியமாகப்படுகின்றது. வளர்ந்து வரும் நாடுகள், மிகவும் ஏழை நாடுகளுக்கு வளர்ச்சியடைந்த நாடுகள் உதவ வேண்டியிருக்கின்றது. அது வளர்ச்சியடைந்த நாடுகளுக்குமே அது பலனளிக்கும். ஏனென்றால் மோசமான சுகாதார கேடு வளர்ந்து வரும் நாடுகளிலும் இல்லை ஏழை நாடுகளிலும் இருந்தால் அது வளர்ச்சியடைந்த நாடுகளையும் நேரடியாகவும் மறைமுகமாக பாதிக்கும். ஆகவே அமெரிக்காவின் நலன் கருதியும் மற்ற உலக நாடுகள் நலன் கருதியும் அமெரிக்கா உலக சுகாதார நிறுவனத்தில் தொடர்ந்து உறுப்பினராக இருக்க வேண்டும். நிதி உள்ளிட்ட அனைத்து விதமான உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். உலக சுகாதார நிறுவனத்தை அது மேலும் ஒரு ஜனநாயக முறைப்படி வளர்த்து எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.